தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். பயணத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ஃபில்டர் காஃபி எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பால் வந்து காய வச்சுருக்கேன். பால் நல்லா பொங்கி வரப்போகுது. பொங்கி வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிடம் வந்து தனியாக கொதிக்க வச்சிடலாம், ஸ்மால் ஃப்ளேமில் வச்சு. தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதுவும் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ பாலை வந்து சிம்மில் போட்டுருவோம். முதல்ல பாலை சிம்மில் வச்சாச்சு. இப்போது நான் 2 பேருக்கான காஃபி போட போகிறேன். நாங்கள் வந்து பொதுவாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் குடிப்போம். இது லைட்டாக போடுறவங்களுக்கும் அந்த டிகாஷன் அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது 2 பேருக்கான காஃபி பவுடர் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கோபுரமாக எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன். இது வந்து 2 பேருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக குடிக்கிற ஆட்களுக்கு. இப்போது நல்ல 200 ml கொதித்த தண்ணியை எடுத்து இப்போது இந்த ஃபில்டருக்குள்ளே சேர்த்து வச்சிடணும். இது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும் அந்த ஃபில்டர் இறங்குறதுக்கு. இந்த பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஆனால் இதில் வந்து ஃபில்டர் காஃபினால் ஆல்ரெடி டிகாஷன் ஊற்றுவோம் இல்லையா, அதனால இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நீங்கள் கொதிக்க வைங்க. பால் நல்லா 5 நிமிடம் கொதிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காஃபி போட தயாராகிடலாம். ஆனால் இந்த டிகாஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் எடுத்து அவங்கள இன்னொரு டம்ளரில் வச்சுட்டு இப்போ நம்ம காஃபிக்கு தேவையான டிகாஷன் ஊற்றிடலாம். நான் சொன்னேன்ல ஒரு ஸ்ட்ராங் காஃபி ஒன்று போடணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கூட டிகாஷன் ஊற்றிக்கோங்க. அடுத்து இந்த லைட்டான ஒரு காஃபிக்கு இது வந்து ரொம்ப கம்மி, 1/4 டம்ளருக்கு கீழே. ஸ்ட்ராங்கானதுக்கு 1/4 டம்ளருக்கு மேலே. இப்போது நமக்கு தேவையான பால் அப்படி கொஞ்சம் ஆடை இல்லாமல் போட்டுக்கோங்க, நம்மளோட விருப்பம்தான். கீழே சிந்திட்டேனா, தொடச்சிக்கலாம். இவர் ஸ்ட்ராங் சொல்லியாச்சா. அடுத்து லைட்டான காஃபி. இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு தெரியுதா? இந்த லைட் காஃபி உள்ளது காஃபியோட மனம், லைட்டான டேஸ்ட்டு அதோடு இருந்து குடிக்கிறவங்க இது நிறைய பேர் விரும்புவாங்க. இது இந்த ஸ்ட்ராங்கான காஃபி நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நாக்கில் அந்த ஒரு மிதமான ஒரு கசப்பு சுவை இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு சான்ஸ்லெஸ்ஸான விஷயங்க. அது கொஞ்ச நேரம் நம்ம கூடயே வரும். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பொதுவாக இந்த ஸ்ட்ராங் காஃபி தான் பிடிக்கும். அதை விட நான் பொதுவாக இந்த காஃபிக்கு வந்து நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறது தான் வழக்கம். நிறைய பேர் சுகர் போடுவாங்க, வெள்ளைச்சீனி யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளைச்சீனினாலும் நாட்டு சர்க்கரைனாலும் ஒரே அளவு தான். நம்மளோட அந்த ஸ்பூனில் இருந்து 1.5 ஸ்பூன் வந்து ஸ்ட்ராங் காஃபிக்கு, லைட் காஃபிக்கு 1 ஸ்பூன் போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்போடு குடிக்கவங்க அப்படின்னா
ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ராங் காஃபியை வந்து நம்ம வந்து முதல்ல கலந்துடலாம். அடுத்து ஆடை விழுந்துட்டு அதுக்குள்ளே அடுத்து நம்ம லைட் காஃபி, டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியுதாங்க? இது எவ்வளோ டார்க் கலரில் இருக்குது, இது லைட் கலர். இதில் இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் உண்டு. எப்படி நமக்கு வெள்ளைச்சீனி சேர்ந்து காஃபி போடும்போது அது ஒரு டேஸ்ட், நாட்டு சக்கரை கலந்து போடும்போது அது ஒரு டேஸ்ட். இதில் வெல்லம் கலந்தும் போடுவாங்க. காஃபிக்கு வெல்லம் வந்து செமையான ஒரு காம்பினேஷன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் பெரியம்மா வந்து வெல்லம் போட்டு காஃபி போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து அதை வந்து குடிச்சிருக்கோம். பட் அப்போ அது காஃபி வெல்லம் போட்டு அந்த மாதிரி தெரியாத ஒரு ஏஜ் தான். நம்ம வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் தான் குடிச்சிருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம காஃபி போட்டு அதை வந்து நம்ம குடிக்கும் போது அதில் இருக்க ஒரு அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபில்டர் காஃபி வருங்க. காஃபி வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயந்தான். அதுலேயும் ஃபில்டர் காஃபி நிறைய அடிமைகள் இந்த ஃபில்டர் காஃபிக்கு உண்டு. அதில் நானும் ஒரு ஆள். நீங்கள் இந்த ஃபில்டர் காஃபியை போட்டு பார்த்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் எவ்வளோ பிடிச்சிருக்கு, கரெக்டான பதத்தில் வந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா, இல்லை இன்னும் நான் தெளிவாக பேசணுமா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.